மதிப்புக்கும் மரியாதைக்குரிய மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் சகோதரர் ஆதவ அர்ஜுனா, மதிப்புக்கும் மரியாதைக்குரிய வருவாய்த்துறை அமைச்சர் அண்ணன் KS, மதிப்புக்கும் மரியாதைக்குரிய மாண்புமிகு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சகோதரர் வெங்கட்ராமன், மதிப்புக்கும் மரியாதைக்குரிய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் சகோதரர் ராஜ்மோகன், சட்டமன்ற உறுப்பினர் அருள் பிரகாசம், சகோதரர் கருப்பையா மற்றும் பத்திரிகையாளர் விவேக் மற்றும் உங்களுக்கு பிடித்தமான சட்டமன்ற உறுப்பினர் PLA ஜெகநாத் மிஸ்ரா மற்றும் மேடையிலே அமைந்திருக்கும் பெரியோர்கள் மற்றும் இங்கு தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக வருக வருக என்று நான் வரவேற்கிறேன். இங்கே எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே மேடையில் இருக்கிறவங்க எல்லாமே பேச்சாளர். சரி, பத்திரிக்கையாளர் விவேக் சார் வந்தாருன்னு பார்த்தீங்கன்னா அவரும் 2-3 நிமிஷம் கொடுத்தாலும் சரி அவரும் வெளுன்னு வெளுக்கிறாரு. எங்கள் ராஜ்மோகன் அண்ணன்ட்ட சொல்லவே வேண்டியதில் அவர் பேசி எல்லாத்தையும் பார்த்துருவார். நான் எதெல்லாம் பேசணும்னு நினைக்கிறேன் என்னுடைய சகோதரர் ஆதவ அர்ஜுனா அருமையாக அழகாக பேசி எல்லாத்தையுமே முடிச்சுடுவார். நான் கடைசியாக வந்து என்ன பேசுகிறதுன்றது யோசனை எனக்கு இருக்கும். ஏதோ அவங்க பேசுறதெல்லாம் வச்சு 1-2 சேர்த்து வச்சு பேசி என்னுடைய பேச்சை வந்து எதாவது பேசிடுவேன். ரொம்ப ஜாக்கிரதையாக வேறு பேசணும். இல்லை அப்படின்னா அதில் வேறு எதையாவது ஒன்றுனா இப்படி பேசினேன் அப்படி பேசினெல்லாம் எதையாவது ஒன்று வரும். ஒன்று நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன். நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் ஊழல் இல்லாத ஆட்சியை தந்து கொண்டு இருக்கிறார். அது இன்னும் 20 வருடத்திற்கு அந்த ஊழல் இல்லாத ஆட்சி நடைபெறும் என்பதை தெளிவாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் எங்கள் பேரை சொல்லி நான் டிரான்ஸ்ஃபர் வாங்கி தரேன், நான் டெண்டர் உனக்கு வாங்கி தரேன் அப்படின்னு யாராவது சொன்னால் அவங்கள கட்டி போட்டு வச்சுருங்க. போலீஸுக்கிட்ட சொல்லுங்கள், உடனே வந்து பிடிச்சிப்பாங்க. ஏன்னா எங்களோட எல்லாருமே வருவாங்க, எல்லாருமே எங்கள் கூட ஃபோட்டோ எடுப்பாங்க. ஃபோட்டோ எடுக்கும்போது வராதப்பா அப்படின்லாம் நாங்கள் சொல்ல முடியாது. அதில் 99 பேர் நல்லவங்க இருக்கிறாங்கன்னா ஒருத்தவங்க ஏதாவது ஒரு இடக்கு முடக்கான ஆள் வந்து எடுத்துருவாங்க. எங்களுக்கு தெரியாமல் உடனே இவருடன் நாங்கள் இருந்தோம் அப்படின்வாங்க. எங்களுக்கு என்னங்க தெரியும்? நாங்கள் பாட்டு செவனேன்னு இருக்கிறோம். நாங்கள் பாட்டுன்னு எங்கள் வேலை உண்டு வித்து உண்டுன்னு இருக்கிறோம். நீங்கள் பாட்டுன்னு வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறோன்னு எடுத்துகிட்டு போயிட்டு ஏதோ ஒன்று இடக்கு முடக்கான ஆள் வந்து எடுத்துட்டா நாங்களும் அதுக்கு பொறுக்கு. அதை உடனே ஒரு பத்திரிக்கை, ஒரு அருமையான ஒரு தினசரி பத்திரிக்கை ஒன்று இருக்குது. யார் எது செஞ்சாலும் சரி அது தாவேகா உறுப்பினர், தாவேகாவில் இருந்தவர் அப்படின்னு எதையாவது ஒன்று சொல்லி அவங்களாவே அந்த துண்டெல்லாம் போட்டு டிசைன் பண்ணி அவங்களே போட்டுருவாங்க. இது ஏன் பண்ணுறாங்கன்னே தெரியல. மக்கள் தான் தீர்ப்பு கொடுத்துட்டாங்கல்ல, தலைவர் தான் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று தீர்ப்பு கொடுத்து முதலமைச்சர் ஆயிட்டார். எதையாவது நாங்கள் தப்பு பண்ணால் எங்ககிட்ட சொல்லுங்கள். அது தப்பாக இருந்தால் நாங்கள் கண்டிப்பாக அதை திருத்திக் கொள்வோம். அப்படிதான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இங்கே எல்லாருமே முன்னாள் அமைச்சர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் மாற்றுக் கட்சியிலிருந்து வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடம் எல்லாம் நாங்கள் சொல்வது, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தயவு செய்து வாருங்கள். உங்களுக்கு மக்களுக்கு என்ன தேவை, மக்களுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும், மக்களுக்கு இந்த தொகுதியில் இந்த பிரச்சனை இருக்குது என்று சொல்லுங்கள். அதை நாங்கள் உடனடியாக செய்து தருகிறோம். வேற எதையாவது நினைத்து கொண்டு யாரும் வர வேண்டாம் என்று நாங்கள் சொல்வோம். அவர்கள் சொல்வார்கள், நாங்கள் அப்படி நினைக்கவில்லை, எங்களுக்கு ஒரு தூய்மையான ஆட்சியை முதல்வர் அவர்கள், தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார். அவருக்காக தான் நாங்கள் உங்கள் கட்சியில் சேர்கிறோம். எங்களுக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் தேவையில்லை என்று சொல்லக்கூடிய நல்ல மனிதர்கள் தான் முன்னாள் அமைச்சர்களும்
முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் எங்களுடன் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்று வருகிறார்கள். கண்டிப்பாக அவர்களுடைய அனுபவத்தை என்னெல்லாம் துறை சம்பந்தமாக அவர்களுக்கு தெரிந்த விஷயத்தை நாங்கள் அதை நல்ல விஷயத்தை எல்லாத்தையுமே நாங்கள் எடுத்துக்கொள்வோம். யாரையும் எங்களுடைய இது இப்போ சகோதரர் விவேக் சொன்னார் ஒரே நிமிஷத்தில் மேடையில் ஏற்றணும் பேசணும்னு. அப்படி இல்லை, யாருக்கெல்லாம் திறமைகள் இருக்கிறதோ அவர்களுக்கு தமிழக வெற்றி கழகத்தில் கண்டிப்பாக வாய்ப்புகள் வழங்கப்படும். உங்களுடைய சகோதரர் சட்டமன்ற உறுப்பினர் நம்மளுடைய மிஸ்ரா அண்ணன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் என்னையும் சகோதரர் ஆதவ அர்ஜுனாவையும் பார்த்தாரு. அதுக்கு முன்னாடியே பார்த்தாரு. என்னைய முதல்ல வீட்டில் வந்து அண்ணன் வந்து பார்த்தாரு. வீட்டில் தானே பார்த்தீங்க, வீட்டில் வந்து பார்த்தாரு. அப்படியே அண்ணன் அண்ணன் வரும்போதே ஒரு 10 பேரோட வந்து பயங்கரமாக துண்டு கிண்டெல்லாம் போட்டுன்னு வந்தார். என்னடா இது அண்ணன் இப்படி வராரு அப்படின்னு நான் நினச்சேன். அதுக்கடுத்து எங்களுடைய அலுவலகத்துக்கு வந்தார். என்னையும் இப்போ நம்ம சகோதரர் ஆதவ அர்ஜுனா அவர்களையும் பார்த்தாரு. ஆமாம், அப்படின்ட்டு வந்தார். வந்திருக்கும்போது என்னென்ன இல்லை, நான் உங்கள் கட்சியில் கூட்டணியில் சேரணும் அப்படின்னாரு. எங்களுடைய தலைவர் சிங்கிளாக தனியாக தான் தேர்தலில் நிற்க போகிறார். அதில் வந்து யாரோடையும் நாங்கள் கூட்டணி எங்கள் தலைவர் வைக்க போகிறது இல்லைன்னு, அதனால் சிரமம்னு அதுமாரிலாம் முடியாதுன்னு. என்ன அடுத்து வரும்போது ஏன் எனக்கு உங்களுடைய கொள்கை பிடிக்குது, தலைவருடைய நேர்மை பிடிக்குது, இயல்பாக அவர் எப்படி இருக்கிறார், எளிமையாக இருக்கிறார். ஆகவே நான் என்னுடைய கட்சியை நான் கண்டிப்பாக இணைத்து விடுகிறேன், நான் வந்து உங்களோட வந்துடுறேன் அப்படின்னாரு. சரிங்கண்ணே அப்படின்னு சொன்னோம். சொன்ன உடனேயே அவருக்கு சட்டமன்ற உறுப்பினர் தலைவர் அவர்கள் அவருக்கு வாய்ப்பு கொடுத்தார். மக்களாகிய நீங்கள் அவரை வெற்றி பெற செய்தீர்கள். அதற்கு இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு எல்லோருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் ஒன்றுங்க, 234 தொகுதி வேட்பாளர்லாம் நாங்கள் இல்லைங்க, முழுக்க முழுக்க மாண்புமிகு முதலமைச்சர் தலைவர் தாங்க.